வணக்கம் தோழர்களே. பாகங்கள் தெரியும்படியாக உடையணிவது, வீடியோ போடுவது இதெல்லாம் அவரவர் விருப்பம்தான். ஆனா எப்ப காண்டாகிறதுன்னா, ஏண்டா அசிங்கமா பாக்குறீங்க, அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையான்னு திட்டும் போதுதான். சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஏன் அப்படி பண்றீங்களன்னா அவங்களின்ற பதில் என்னவாக இருக்கும்? 1, அது என் விருப்பம். 2, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபிள். 3, மற்றவர்கள் எங்க அழக காண ரசிக்க. 4, வியாபாரத்துக்காக அல்லது கட்டாயத்துக்காக இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கும். முதல் காரணமாகின் அதன் பின் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் இருக்க வேண்டும். உடல் பாகங்கள் தெரியும்படி இடையணிந்து அத்தனை பேரின் கவனத்தையும் ஈர்த்து இதுதான் கம்ஃபர்டபிள் என்றால் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. வியாபாரத்திற்கென்றால் உடலால் பணமை ஈட்டுவதென்றால் நீங்கள் அமைதி காப்பது நல்லது. மற்றவர்களின், முக்கியமாக ஆண்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கும் தன் அழகை காட்டுவதற்கும் இப்படி உடையணிகிறேன் என்பதே நேர்மையான பதிலாக இருக்க முடியும். இது எல்லா நாடுகளிலும் நடக்கிறதுதான். உண்மை என்னவென்றால் எல்லா நாட்டிலும் ஆண்கள் இதை ரசிக்கத்தான் செய்கிறார்கள். இந்திய ஆண்கள் தான் இதை தவறாக பார்ப்பது போலும் வளர்ந்த நாடுகளில் கடந்து போவது போல் நினைப்பது தவறு. பெண்ணின் உடல் ஆணுக்கு கிளர்ச்சியை உண்டு பண்ணும் என்பதுதான் இயற்கை. இதை மாற்ற முடியாது. ரசிப்பது அவர்கள் தவறு இல்லை. அவர்கள் பார்க்கத்தானே நீங்களும் அப்படி காட்டுகிறீர்கள். உங்கள் பூப்ஸ் லுக் அமேசிங் என்றால் சிரித்துக்கொண்டே நன்றி சொல்லி வெளிநாட்டு பெண்கள் கடந்து விடுகிறார்கள். இங்கே அந்த நேர்மை இல்லை. ஆம், ஆண்களின் இந்த பார்வைக்காகத்தான் எல்லாமே என்கிறதை ஏற்றுக்கொள்ளும் நேர்மை இல்லை. அப்படி வீடியோ போட்டால்தான் வியாபாரமாகும் என்பதால் போடுகிறேன் என்று நேர்மையாக சொல்ல தைரியம் இல்லை. ரசிக்கிறதும் அதனால் கிளர்ச்சி அடைவதும் தான் ஆணின் இயல்பு என்ற உண்மையை ஏற்றிக்கொள்ளும் தைரியம் இல்லை. ஏன் இந்த பாசாங்கு? ஏன் இத்தனை வேஷம்? பெண்கள் உடல் தெரியும்படிதான் உடை அணிவோம். நீங்க கண்ணியமா பாருங்கன்னு ஆண்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க. இல்ல, புரியல. இது எப்படி சாத்தியம்? உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க.